பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோதரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை பார்ப்போம். நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டது ஒரு 17 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால் நான் அதை பாதி கட் பண்ணி எனக்கு அனுப்ப தெரியாது. தெரிஞ்சாலும் எடுத்த செய்திகள் சரியாக போனால் தான் அது சிறப்பாக இருக்கும். கர்த்தர் எதை உணர்த்துறாரோ அதை செய்யாத போயிட்டாலும் நான் வெட்கப்பட்டு போவேன். அதனால் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கப்படும் போது கர்த்தர் உங்கள் உள்ளத்தை திறந்தார், இல்லை என்னை உணர்த்தினார், இல்லை நான் மாற்றம் அடைந்தேன் என்று சொன்னால் ஆமேன் என்ற ஒரு செய்தியை மட்டும் அனுப்பினாலுமே அடுத்த செய்திக்கு கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். எத்தனை தான் எழுதி வச்சு பண்ணாலும் செய்திகள் என்று பகிர்ந்து கொள்ளும் போது தெளிவாக திட்டமாக கர்த்தர் தெளிவாக உள்ளத்தை திறந்து கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 17 நிமிஷம் பேசி 2 முறை பேசிட்டேன். ஒரு நிமிஷம் 16 நிமிஷம் பேசினேன். மறுபடியும் அதை கட் பண்ணி போகும்போது ஒன்றும் இல்லை, சிம்சோன் என்றதுக்கு சகாரியா ஆகிட்டேன். அந்த வார்த்தை மாறினதுனால நான் அந்த செய்தி மறுபடியும் எடுக்கிறேன். ஆனால் 17 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா ஏசாயா புத்தகத்திலேருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 46ஆம் அதிகாரத்தில் 12 நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செய்தி கொடுங்கள் என்றார். நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிறேன் பாருங்க. சத்தியத்துக்கு தூரமானவர்கள் என்று கூட படிக்கலாம். ஏசாயா புத்தகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஏன்னா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரம் மாறி போன காரணங்கள் பாருங்க. முரட்டை இதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்கள் எனக்கு செய்தி கொடுங்க. முரட்டு இதயம் உள்ளவர்களாம். இந்த இதயம் பாருங்க, ரொம்ப முரண்டு போன இதயம். இதை சரியாக பகிர்ந்து கொள்ள ஒரு இடம் தான் ஆலயம், பரிசுத்த ஆலயத்தை தேவன் கொடுத்தார். இந்த பரிசுத்த ஆலயத்தில் தனக்கு கொடுத்த ஒரு போதகருக்கு முன்பாக தன்னை ஆடி பாடி புகழ்வதல்ல, கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு தேவனை துதி என்று வேதம் ரொம்ப தெளிவாக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புத்தகத்தில் இல்லையா, நான் 150ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கும். இப்படி நாங்கள் படிக்கப்பட்டதை அறிந்திருக்கிறோம், எல்லாம் காரியத்தை பார்த்துருக்கிறோம். ஆனால் முரட்டு இதயம் உள்ள எப்போ மாறுதுன்னு சொன்னால் உலக சிற்பங்கள் தேவன் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்நானம் எடுக்கும் போது எப்படிப்பட்டவளாக இருந்த, நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக இருந்த, உன்னை தெரிந்து கொள்ளப்படும் போது நீ எவனாக இருந்த. சில சொல்லுவாங்க நான் ஆதி கிறிஸ்துவருங்க, அதெல்லாம் சும்மாங்கிறாங்க. ஆதி கிறிஸ்துவர் பாதி கிறிஸ்துவங்களாம் கிடையாது. சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாகும், அவ்வளோதான். நீ எந்த வருஷங்கள் எத்தனை வருஷங்கள் இருக்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி இருக்கிறதுன்னு முக்கியம் இல்லையா. எல்லாம் பவுல போல் வாழ முடியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத உலக சிற்பன்பத்துக்கு தன் இதயத்தை அர்ப்பணித்து கொடுத்த சவுலை பவுலாக கர்த்தர் மாற்றினார். சில கண்டித்து உணர்த்து பைபிள் சொன்னால் நீங்கள் பயம் வந்துடும். நிறைய செய்திகளை சென்னையில் ஒருத்தருக்க ஒரு அருமையான என்னுடைய சகோதரன் தான் அவர். நான் அவர் என்கிட்ட பேசி ஆகிப்போச்சு, ஒரு மாதம் ஆகப்போகுது. அவர் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊழியம் ஒன்று பண்ணுவோம். இப்போ கூட நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13 ஒரு வசனம் போட்டிருந்தார். தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடி மாட்டான், அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான் என்று போட்டு கீழே ஒரு வசனம் போட்டிருந்தேன். அதுக்கு தேங்க்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் அந்த ஊழியத்தை பகிர்ந்து கொள்வோம். அதில் ஊர் பேர்லாம் இருக்காது, எங்களுடைய சொந்த பேர் இருக்காது. கடவுளுக்காக வேலை செய்வோம், அவ்வளோதான். அது ஒரு டைமு சென்னையில் ஒரு வாட்டி ஒட்டி நிற்கும்போது ஊழியக்காரர் கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கொண்டு வந்தார். மூலக்கடை பகுதியில் இரவு 12 மணிக்கு அந்த பிரச்சனை உருவாது. அவர் அது பெருசாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கூட கேட்டார். நாங்கள் அவரை அப்படியே விலகிட்டோம். ஏன்னா இந்த ஊழியங்களை இன்னைக்கு செய்தி எடுக்கிற நீதிக்கு தூரமானவர்களே என்று இந்த செய்தி இருக்கு பாருங்களேன். இந்த ஏசாயா புத்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 12 போது நீதிக்கு தூரமானவர்களே அப்படின்னா என்ன அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சத்தியத்துக்கு தூரமானவர்களே என்றார். அப்போ அந்த இதயம் என்ன இருக்குதுன்னா நீதிக்கு தூரமாக இருக்குதுன்னா எனக்கு செய்தி சாயுங்கன்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்துல வாங்க, எனக்கு செய்தி சாயுங்க. எனக்கு செய்தி என்னிடத்துல வரணும். எங்கே வரணும்? ஆலயத்துக்குள்ளே போகணும். பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே போகாம எனக்கு இந்த வாரம் காலையில் பரிசுத்த ஓய்வு நாளாகிய காலையிலேயே ஒருவர் செய்தி டிவி மூலியமாக பார்த்து என்னை காண்டே பேசியிருந்தார். எனக்காக தீர்க்கதரிசனம் உரையப்பட்டார்.
இந்த கொரோனா பீரியடில் இந்த பிரச்சனைகள் உருவாக்க வந்த பிற்பாடு இதை அப்படியே பார்ட்னர் அப்படியே ஒரு சிலர்லாம் வந்து பயன்படுத்திக்கினாங்க. பெரிய ஊழியக்காராக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அது தெரியணும் இல்லையா. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சென்னையில் ஒருத்தர் வந்து ஊழியம் பண்ணியிருந்தார். அப்போ அநேகம் என்ன பண்ணாங்க, எங்கள் ஆலயத்துலேருந்து இப்படி இந்த நேரத்துக்கு போயிடுறாங்க, நாங்களாம் என்ன ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அவர் நத்தத்தை விட்டுட்டார். ஆனால் இந்த டிவி மூலிமா பண்ணுறதுனால பல ஜனங்கள் என்ன பண்ணல, ஆலயத்துக்குள்ளேயே போகலங்க. எத்தனை சபைகள் இருக்கு இல்லையா, ஆர்சி சர்ச்சியாக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், இசிஐயாக இருக்கலாம், இண்டிபெண்ட் சர்ச்சுகளாக இருக்கலாம், எத்தனையோ சபைகள் இருக்கு. அத்தனை சபைக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஊழியர் நேரத்தில் காலம் கடந்து ரொம்ப காலமாக ஒருத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஆயத்தம் பண்ணி அவங்க சபையில் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, தன் தவறுகளை உணரத்தக்க செய்திகளாக இருக்கும். அவங்க எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் என்ன பண்ணுறாங்க, தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நீதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை செல்ஃபோனை போட்டு நல்ல செய்தியாக கேட்குறேன். யார் தெரியுமா செல்ஃபோனில் கேட்கணும்? இயேசு கிறிஸ்து என்று அறியப்படாத ஜனங்கள் கேட்கணும். அவங்க கேட்டு மனம் திரும்பக்கூடியதாக இருக்கணும் தான் அது. அப்படி மனம் திரும்பவா குடிப்பழக்கத்துக்கு மாட்டிக்கொண்ட, உலக சிற்பன்பதில் மாட்டிக்கொண்டவர்கள், கடந்தொழியால் மாட்டிக்கொண்டவர்கள்லாம் விடுவிக்கப்பட்டவர்கள் பலர் சாட்சியாக சொல்லுவாங்க. இந்த சாட்சியை அந்த டிவியின் மூலியமாக பார்க்கும்போது நம்மளும் இப்படி சொல்லலான்னு சொல்லி வெகு தொழில் கடந்து போகிறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. இதனால நிமித்தமாக தான் இன்னைக்கு உலகத்தின் சிற்றின்பங்கள் உள்ளத்தில் வந்துச்சு, உலக ஆசைகள். பல காரியம் சொல்ல முடியும். உன் கண்கள் கெட்டதாக இருந்தால் அதை பிடுங்கி போடுன்றார். கண்கள் சரியில்லைங்க. முதல்ல சங்கி 119:18 படிக்கும் போது, வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை தர, முதல்ல சத்தியத்தை படிக்கணும். அப்போதான் கண்ணு திறக்கப்படும். கண்ணு திறந்தால் தான் இதயம் திறக்கப்படும். வியாபி ஆத்மா சரீரத்தை கொடுக்கணும் இல்லை. இன்னைக்கான ஆண்டவர் இடத்துல ஒரு அர்ப்பணிப்பு என்னடான்னு சொன்னால், என் பருவகாலம் பாவத்தை நினைக்காதபடி உன் கிருபை நினைத்துக் கொள்ளு என்று இன்னைக்கும் சங்கீதம் 25:7 கொடுத்து என்னுடைய விண்ணப்பத்தில் ஒப்பு கொடுத்து வானமண்டல பொல்லாத ஆவியை மத்திய 18 மாற்றினபடி கட்டுவேன். அப்போ எத்தனை எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா, எத்தனை சொப்பனங்கள் வந்து கொண்டு இருக்க அனுதினம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க ஆண்டவர் அத்தனை சொப்பனத்துக்கு என்ன நடக்கும்ன்றதை கொடுத்து தேவனத்தில் சொல்லிட்டோம்னு சொன்னால் எதிராக வர ஆயுதங்கள் வாய்க்காதபடி தகர்த்து போடுவார். அதுதான் உபாகத்தில் படிக்கும்போது 28:7 உனக்கு விரோதமாக வந்தால் ஒரு வழியாக வந்தது 7 வழியாக கடந்து போச்சுன்னு. அப்போ கடவுள் நமக்கு நிறைய உதவிகளை செய்வார். ஆனால் உன் இதயம் பார்த்தா நீதிக்கு தூரமாகுத. அப்போ அநேகர் சொல்லுவாங்க, சிலர்லாம் பார்த்தா லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு இளைய குமாரன் அழகாக சொல்லியிருக்கும் பைபிளில் கெட்ட குமாரன் சொல்லி இவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பாங்க. இத்தனையும் எங்கே வருது? ஒரு சபைக்கு போகாத இருந்தால் நீ என்ன கேட்டு தெரிஞ்சுக்குவ? வேத புத்தகத்தை படிக்காத இருந்தால் என்ன தெரிஞ்சுக்குவ? நான் செல்ஃபோன் ஓப்பன் பண்ணேன், என் பருவ காலத்தில் எனக்கு நல்ல செல் வாங்கி கொடுத்தாங்க, கடவுள் எனக்கு கெல்ல கேட்டேன், நான் ஜோம் பண்ண கிடைச்சா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாமிஷம் சிந்தித்து சிந்தித்து சிறைப்பட்டு வாங்குறது. எனக்கு செல்ஃபோன் கொடுத்தாங்களா? இப்போ நான் பேசிக்கிற செல்ஃபோன் தெரியுங்களா? அவங்க திருவள்ளூரில் ஒரு மக வீட்டுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். அருமையான தகப்பனை இறந்துட்டார் இந்த ஆண்டு. அங்கே போகும்போது எனக்கு செல்ஃபோன் இல்லைன்னு செல்ஃபோன் மூலியமாக சொல்லின்னு இருந்தேன். எனக்கு செல்லு ஒழிஞ்சு போச்சு, எனக்கு சரியாக மெசேஜ் கொடுக்க முடியல, மாற்றி மாற்றி கொடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு செய்தி கொடுக்க போகும்போது அந்த பாப்பா எனக்கு தெரியாது, நான் பாட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். பிரசங்கம் முடிக்கப்படும் போது என் ஒஞ்சிமான செல்லு எடுத்து இன்னும் சரியாகல அந்த செல்லு. அது அவங்க பேரை என்ன பண்ணுறான், அதை கீழே போடுறான், அதை எடுத்து வைக்கிறான். அந்த பாப்பா அங்கேருந்து வந்து இந்த செல்லை எடுத்து எங்கள் கையில் கொடுத்துட்டு போயின்னு இதுதான் அப்படி வந்த செல்லு தான் இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொடுக்குற செல்லு. அப்போ ஆண்டவராக இயேசுவினத்தை நம்ம கேட்பது எதுவோ அது எது மூலியமாக கொடுப்பார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் எங்கே போனோம்? சுவிசேஷம் அறிவிக்க போனோம், சத்தியத்தை கேட்க போனோம். நான் செல்ஃபோனில் பார்த்துட்டேன், டிவியில் காமிச்சிட்டேன், எனக்கு கர்த்தர் என்னோடு பேசினாருன்னா அது சரி கிடையாது. அதனால தான் சொன்னேன், அநேக ஊழியக்கார் பண்ணுறதுன்னு கொரோனாவில் வந்து கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, அது செல்ஃபோன் மூலிமா கேட்கக்கூடியதாக இருந்தது. ரொம்ப சூப்பர். அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சுவிசேஷம் போனதுக்கு நீங்கள் சொன்னீங்க, அதோட வீட்டு வரைக்கும் இருக்கணும். அதுக்கு ஒரு பாட புத்தகம் மாதிரி போச்சு. இருக்கு காலையில் எழுந்த உடனே மாலை வரைக்கும் நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம் கொண்டு வைக்கிறாங்க, அதுக்கு போகிறது கிடையாது. ஒரு சிறப்பு கூட்டம் வைக்கிறாங்க, போகிறது கிடையாது. அப்போ எதுக்கும் சாயாத நான் செல்ஃபோன்லேயே பார்த்துட்டேன், எல்லாத்தையும் செல்ஃபோன்லேயே கடவுள் என்னோட பேசிட்டாருன்னு சொன்னால் எல்லாத்தையும் செல்ஃபோன்லேயே ஆசீர்வதிப்பேன்னா அந்த ஆசீர்வாதம் செல்ஃபோனோட முடிஞ்சிடும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, சிம்சோன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. மலடியாக இருந்த தாயாருக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தினை கட்டி கொடுத்தவர் தான் சிம்சோன். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கப்படும் போது நல்ல வளர்ச்சி அடையும் போது உலகத்தின் மேல் ஆசைப்படுறார். அப்போ நாயர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்க போனால் சிம்சோனை பற்றி தான் இருக்கும்.
அவன் தாயிடத்துல சொன்னான், என் கண்களுக்கு ஏற்ற அந்த இதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை கண்டனும் போது மன கஷ்டப்படுவாங்க. அந்த பெண்ணை காணும் போது அந்த பெண்ணை அதுக்கு அகப்படாத நிமித்தமாக வேறு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவன் அங்கே போய் என்ன பண்றான், உலக சிற்பத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தன்னுடைய ரகசியம். இன்னைக்கு எத்தனை பேருடைய பிரச்சனை அப்படித்தான். உலக சிற்பத்தை மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இன்னைக்கு உலகத்தான் மத்தியில சாட்சியா நின்று என்ன பண்ண முடியல, வாழ முடியல. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ சிம்சனுக்கு என்ன போச்சு, கண்ணு போச்சு. உலக சிற்பின் கண்கள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு நீதிக்கு தூரமா இருக்கிறவங்க இதயத்தை மாற்றி அமைக்க தான் வழி. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் போது பாருங்க, ஏசாயா புத்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு நீங்க செய்தி கொடுத்தால் அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம், சத்தியத்துக்கு புறமா இருக்கிறோம் இல்லையா, நீதிக்கு தூரமா இருக்கிறோம் இல்லையா, முரட்டு இதயம் உள்ளவர்கள்ன்றார். முரட்டுத்தனமான ஆசைகள், முரட்டுத்தன எண்ணங்கள். அப்போ உலக சிற்றின்பத்துக்கு போய் சிம்சன் ஆசைப்பட்ட நிமித்தமாக முதல்ல போனது என்னன்னா, தன் வெளிப்பாடுகளை என்ன பண்றான், அவன் தினந்தோறும் அலட்டி கொண்டு, எத்தனையோ செல்போன் தினந்தோறும் அலட்டி கொண்டு எத்தனையோ குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கு. இன்னைக்கு சத்தியவாசனை நான் பார்த்து, நான் டிவியில பார்த்தேன், எனக்கு சிறப்பாக இருந்தது, சிறந்ததா இருக்குது, நல்லா இருந்ததுன்னு சொல்லி நீ இருந்து சத்தியத்துக்கு போ, நீ தேவாலயத்துக்கு போக அது உட்காந்து கொண்டு இருந்தாலும் அது பிரச்சனையா தான் இருக்கும். உனக்கு வர பிரச்சனைலாம் அப்படிதான் வரும். நல்லா ஒரு சிலர் கண்டித்து பேசுறதை கொடுத்து அவங்க கவலை, அவங்க நான் இனிமேல் வரையே பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னா கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு அவன் போதையில குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான், இதுதான் அவங்ககிட்ட பேசக்கூடிய நேரம், அன்னைக்கு பேசிடுவேன். நாளைக்கு அவர் போதை தெரிஞ்சு வரட்டும் பேச மாட்டேன். அவருக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் போதையில் இருக்கிறா, நீயே நானும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சிறந்து இருப்பாரு, சிறந்த வண்டி ஓட்டுவார், நல்லா சாப்பிடுவார். அவர் உலகத்தில் சுற்றி யார் யாரை பரிகாசம் பண்ணணும், எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணணும், எப்படியெல்லாம் அவர் பெண்களை பார்த்து பேசுறது, அத்தனை காரியம் நடக்கும் உங்க குடும்பத்தை தவிர. அத்தனை உலக சிற்பத்தில் மாட்டினா மாட்டேங்க. அப்ப என்ன ஆச்சு, சிம்சோனுக்கு கண்ணு போச்சு. அப்போ தன் ரகசியத்தை சொல்றாங்க. 16 நியாயாதி புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படி ரகசியத்தை சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், ஒருவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனை காட்டி கொடுக்கப்பட்டு அவன் கண்ணு இழந்து போறான். எடுத்து பாருங்க நீங்க நியாயாதி புத்தகத்தில் 16ஆம் 21ஆம் வசனத்தை பற்றி பாரு. கண்ணு இழந்தவனாக இருப்பான், மறுபடியும் ஜெபித்தான் அப்போது நடக்கும். வாழ்க்கையில நம்ம என்னவா இருக்கிறோம், எசேக்கியேல் வாழ்க்கை தெரியுமா? எசேக்கியேல் புத்தகத்தை பாருங்க. ஒன்மனா அதை சொல்ல விரும்பல, பெருமை, பயங்கரமா பெருமை. 2 நாளாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க, பெருமை. 2 நாளாகமத்தில் படிக்கும் போது 32ஆம் 31ஆம் வசனம் படிக்கப்படும் போது அவன் பெருமைக்காக அவனை சோதித்தன்றார் ஆண்டவர். இன்னைக்கு எத்தனையோ இருக்கு அவன்கிட்ட, என்ன இல்லை, ஆடு மாடு கொண்டு வெள்ளியுடைமை பொண்ணுடைமை ஏராளமும் தாராளமா இருக்குது. ஆனா அவனுக்கு ஏற்பட்ட வியாதி ஏற்பட்டதான் அவன் என்ன போறான், பயந்து போறான். அங்க ஏசான்று தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவள் தான் நீ மரித்து போக போற, உன்னுடைய எல்லாத்தையும் சரி பண்ணிக்கன்றான். 2 நாளாக 20ஆம் 2ஆம் வசனம் படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கறான், உனக்கு என்னெல்லாம் செஞ்ச ஆண்டவரை, என்னையா அப்படி பண்ற போது 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இது ஏசாயாலே இருக்கும். வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியே காலம் ஃபுல்லா வாழ்ந்துட்டு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை நினைச்சா எப்படி நடிக்கும்? நீ அறிக்கை செய்தா, நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படியாக தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடை மாட்டான், அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். இன்னைக்கு தேசத்துல எத்தனையோ டிவி மூலியமா வரக்கூடிய செய்தி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் 2015 நான் செய்திகளை சொன்னேன். எத்தனை ஊழியக்காரருக்கு சொல்லுவேன். சில ஊழியக்காரர் இருக்கிறார், சென்னையில் இருக்காருங்க, வடச்சென்னையில் அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் பார்த்தினா பெரிய விஷயங்கள் உரியவர். ஆனால் பெரிதாக காட்டிக்காமல் சிறிதாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸ் போட்டுக்குன்னு ஒட்டின்னு வருவார். அது சொன்னார், ஊழியக்காரை பற்றி எதுவும் செய்தி எடுக்காத ஐயா அப்படின்னு. ஆனாயா ஏன் ஊழியக்காரை பற்றி பேச, நீ ஊழியக்காரை பற்றி தேசத்தில் போய் இருக்குதுங்க பிரச்சனை. உன் பெருமை தான் உன்னை நாசப்படுத்தணும். எசேக்கியேல் பெருமை என்ன பண்ணிச்சான், பலவீனத்தை தாக்க அவன் பார்த்தனா மரணத்துக்கு ஏதாவது பயம் வந்த பிறகு ஆண்டவர் கேட்கும்போது 15 வருஷம் கூட்டி தரார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் வாழ்க்கையில இல்லையா? அப்ப சிம்சோனுக்கு என்ன ஆச்சான், ஆண்டு நல்ல பலத்தை கொடுத்தான், பெண் மேல ஆசைப்பட்டான், கண்ணை இழந்தான், மரித்து போனான். ஆனா ஒரு சகோதரி ஒடியாந்து ஜெபித்தாங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்கார மனைவி ஒடியாந்து ஜெபித்தாங்களா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் விசுவாசி ஜெபிக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெபிச்சு ஜெபம் கிடையாதுங்க, செல்போன் என்று. சத்தியத்தை கேட்க நீ ஆலயத்துக்குள்ள வந்தாதான் ஒரு விடுதலை கிடைக்கும். வரும்போது இருந்த கஷ்டங்கள் போகும்போது அது எல்லாம் என்ன பண்ண சுகத்தோடு பலத்தோடு அனுப்புவார் கர்த்தர். நீங்க அந்த போதவை பார்க்குறீங்க, அவர் கீழே இருக்க அநேகர் என்ன மனுஷனை பார்த்து கொண்டிருக்கீங்க. நீ தேவாலயத்துக்குள்ள முழங்கால் போட்டு நீ என்ன விண்ணிக்கிறோ இல்லையா? அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டார் இல்லையா? ஒரு ஊழியக்காரன் பரிகாசம் பண்ணா கூட அது கவலைப்படல. அண்ணாள் ஜபம் அப்படியே இருந்தது அப்படின்னு சொன்னபடியாக சாமுவேல் பிறந்தார்.
இங்கே 2 ராஜாக்கள் 4:2 படிக்கப்படுமோ அந்த சகோதரி ஓடியாங்க. அந்த விதவியோட 2 பிள்ளை அடிமையாக்க பார்க்குறான். ஜெபித்த ஜபங்கள் கத்தர் கேட்டார். அவங்களை ஆசீர்வதித்து பெருக்க செய்கிறார். உனக்கும் எனக்கும் ஏன் வரல அந்த பிரச்சனை? ஏன் ஜோம் பண்ணுறேன்? உனக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிறியா ஜோம் பண்ணலாம் வாங்க ஆலயத்துக்கு போகிறேன். ஒரு 2 ஃப்ரெண்டு நீங்கள் என்னீங்கன்னா ஆலயத்துக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து பல பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க. ஒன்றுமே இல்லாத வறுமையாக இருந்த உன்னை அழைத்த தேவன் உன்னை ஞானஸ்தானம் கொடுத்த பிறப்பாடு வாழ்க்கை எப்படி மாறிக்கு பாருங்க. நீ நினைக்கிறேன் திருமணத்துக்காக தான் இந்த ஞானஸ்தானம் எடுத்த. இல்லைங்க, நினைக்கதான் தப்பு. யோவான் புத்தகத்தில் 15:16 படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன். நீ எடுக்கணும் அந்த விதம் வர மாதிரி இருக்கலாம் தவிர கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட விட மாட்டார். தோல்வியும் பிரச்சனை நம்மளை வராதபடிக்கு பார்த்துக்கொள்ளும். உன்னை பலத்த ஆசீர்வதிக்க போகிறார். 2025ஆம் ஆண்டில் நான் அறிக்கை செய்தேன் விட்டேன் என்று சொல்லி பாருங்க. செல்போனில் செய்தியை பார்த்தேன், டிவியில் நான் செய்தியை பார்த்தேன். அதனால் நான் ஆலயத்துக்கு போகலன்னா கூட தெரியல. அப்படி திட்டமாக பேசுகிறார் அந்த ஊழியக்காரு. அவங்கெல்லாம் முதல்ல அதை விடணும். எல்லா ஜனங்களும் ஆலயத்துக்குள்ளே போட்டோம். அப்படி அவங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சா பல கிராமத்துக்கு பட்டணத்தை கடந்து போய் ரோட்டு பகுதியில் நாங்கள்லாம் அப்படி தான் ஊழியம் செய்தோம். ஊழி அப்படியே தேசத்து மேலே நின்று கடந்து போனார் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும். அதுதான் ஊழியம். ஒரு பகுதிக்கு ஒரு கிராமத்துக்குள்ள கடந்து போனாரு. ஒரு விதவியின் பிள்ளை செத்து போகுது. அந்த செத்து போன பிள்ளைய போய் அந்த பாடியை தொடுறாரு. பாடியை தொட்டனே செத்துவன் உயிரோடு இருந்துக்கிறான். இதுதான் ஊழியம். செல்போன்ல எதையாவது போட்டு தீர்க்கதரிசனமா காட்டுவது சரியானது கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து ஜனங்க விழுந்து கலந்து போயிருக்கு. யாரு குற்றப்பத்தம் தெரியாது ஜனங்க. இயேசு என்ற மெய்ப்பனை மட்டும் விட்டுறாதீங்க. நீ விசுவாசித்தால் இந்த நாள்ல இருந்து இந்த பார்க்குற நேரத்துல இருந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருகு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, என் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். என்னை மறைச்சி பேசப்பட்ட ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும். நாம முக்கியப்படட்டும். பெரிய சொல்லிருக்கிறான். ஆமென் ஆமென்.